பாருங்கள் அதே லெஃப்ட்டுக்கு இழுத்துட்டு போதா. இது ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் இதில் பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷரத் vlogs. இந்த வீடியோ எதுக்காகனா நம்மளோட வண்டி அப்ரில் RS 457 என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவும் அப்புறம் வண்டியோட டீட்டெயில்ஸு. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் வாங்கலாமா வேணாமான்னு சொல்கிறேன். அப்புறம் மெயின் இன்னொரு திங்குன்னா யாருக்கெல்லாம் இந்த வண்டி செட் ஆகுமோ அதுவும் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் மெயின் திங் என்னென்னா, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வண்டி அப்ரில் RS 457. இதோட நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இது இன்ஜினியர்ட் பை இட்டாலியன், ஆனால் மேனுஃபேக்சர்ட் வந்துட்டு இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குது. ஆனால் சீட்டிங் பொசிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டூரர் மாதிரியே இருக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே இருக்காது. எனக்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் ஆச்சுன்னா, நான் பெங்களூரில் இருக்கிறது. ஸோ எனக்கு 5,35,000 கோட் ஆச்சு. இதில் நம்மளுக்கு மேஜராக 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வருது. இன்னொன்று வந்துட்டு பிளாக்கு, இன்னொன்று வந்துட்டு கிரேஷு, இன்னொன்று வந்துட்டு ஒயிட் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இதில் பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் நார்மலாக அது RC கார்டில் உங்களுக்கு ரேசிங் ஸ்ட்ரைப்புன்னு தான் வரும், பிளாக் கலருன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ரேப் வேணும் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணும்போது போலீஸுக்காரங்க பிடிச்சாங்களும் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இது பிளாக் தான்னு. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்ஸ் அதில் பிளாக் வாங்கினீங்கன்னா. நம்ம இன்ஜினுக்கு போகலாம் வாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் கூல்ட் பேரலல் ட்வின் இன்ஜின் வருது. நம்மளுக்கு இதில் 457 cc கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 47.9 bhp ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா 45.9 Nm ஆஃப் டார்க் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேக்கு போகலாம். டிஸ்பிளே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 5 inch TFP டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு டோட்டலாக 3 ரைடிங் மோட்ஸ் வருது. ஃபஸ்ட்டில் பார்க்குறீங்களே இதுதான் ஸ்போர்ட்ஸு. அடுத்தது வந்துட்டு எக்கோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்ட் வந்துட்டு ரெயின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ATCன்னு இருக்குல்ல, அதில் 3 levels ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 4 நேவிகேஷன் பட்டன் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ரைட் சைடில் பார்க்குறீங்களே, இதுதான் நம்மளுக்கு மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன். இது இன்னும் நீங்கள் நேவிகேஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், வேணால் பாருங்கள். ப்ளூடூத் மியூசிக் கூட இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோன் கால்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். கால் கட்டு அப்புறம் நிறையா ஃபீச்சர்ஸே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீல் செக்ஷனுக்கு போயிடலாம். வீல் செக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு டயர் செக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு 120, ரேரில் வந்துட்டு நம்மளுக்கு 160 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்டர் டயர்ஸுன்னே சொல்லலாம். நான் நிறையா கார்னரிங் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஸ்லைட் ஆன மாதிரி ஃபீலே எங்கேயும் எனக்கு இருந்ததே இல்லை. ஃபியூல் கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 13 liters கொடுத்துருக்காங்க. இதில் சீட் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 800 mm கொடுத்துருக்காங்க. ஒரு 5'6", 5'8" வரைக்கும் எல்லோரும் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டலாம். நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 180 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நாங்கள் நிறையா ஸ்பீட் அம்செல்லாம் ஏற்றிருக்கேன், எனக்கு டச் ஆனதே இல்லை. ஸோ இதோட கம்ப்ளீட் வெட் வெயிட் வந்துட்டு 175 kgs வருது. மேஜராக எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த வண்டியில் வந்துட்டு வண்டியோட லுக்ஸ் தான். நம்மளுக்கு லுக்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேயும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெண்டிங்கிறது நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். லுக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பாட்டும் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட் சைடில் தான் ரொம்ப பிடிச்சதே. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு அப்ரில் 660 இருக்குது தெரியுமா, சேம் அதோட லுக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அதில், அவ்வளோதான். இங்கே LED லைட்ஸ் பார்த்தீங்களா, இதோட கண்ணு மாதிரி அப்படியே பயங்கரமாக அழகாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு பேட்மேன் லைட் இருக்குல்ல, நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்களா இதோட லைட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பேட்மேன் ஃபேனு. பேட்மேன் லைட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானும் இதை ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணுவேன். எப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி ஓட்டிகிட்டு போகிறாங்களோ அப்போல்லாம் நான் பின்னாடி உட்கார்ந்தேன் இப்போ இதுக்காகவே பார்ப்பேன். நம்மளுக்கு சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரைடருக்காச்சும் ஆகட்டும் பில்லியனுக்காச்சும் ஆகட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்களா கிராப் கிரில்ஸு. இது ஒரு கிராப் கிரில்ஸுன்னாலே யாருக்கும் தெரியாது, அவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்லியன் எல்லாம் ஆராமாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கூட நம்ம பின்னாடி உட்காந்து வச்சு ஆராமாக கூப்பிட்டு போகலாம். ஸோ நம்ம டோட்டல் மணியை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னா இதோட இன்ஜினுக்காக தான். இந்த இன்ஜினில் நம்ம ஒரு த்ராட்டல் கொடுக்கும்போதும் நம்மளுக்கு அதோட பர்ஃபார்மென்ஸ் இருக்குல்ல, அதனால தான் நம்மளோட ஒரு ரூபாவும் இந்த வண்டிக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னா இதோட இன்ஜினுக்காக தான். எந்த மாதிரி ரைடர்ஸ்க்கெல்லாம் இந்த வண்டி சூட்டபுளாக இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக இது ஒரு ஹைவே க்ரூசருக்கு தான் செட் ஆகும். நீங்கள் நார்மலாக ஹைவேல போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹைவேல நீங்கள் நார்மலாக 100லேருந்து 160 வரைக்கும் நார்மலாக க்ரூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு இந்த வண்டி செட்டே ஆகாது. அப்புறம் ரோட்ஸ் நல்லா இல்லாட்டியும் இந்த வண்டி செட்டே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம இப்போ 2 கையும் விட்டுட்டோன்னா அது லைட்டாக லெஃப்டில் இழுத்துட்டு போகுது, ஸ்லைட் ஆகுது. இது ரொம்ப பேருக்கு இருக்குது இந்த இஷ்யூஸு. நானும் நிறையா யூடியூப்பில் பார்த்தேன் வீடியோஸ் எல்லாம். அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இஷ்யூஸ் வந்திருக்கு. வேணால் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, அதே ஸ்லைடாக லெஃப்ட்டை இழுத்துட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. வேணால் இன்னொரு வாட்டி வேணால் பாருங்கள். அதே லெஃப்ட்டுக்கு இழுத்துட்டு போதா, இது ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த வண்டியில் வந்துட்டு ரெயின் மோடு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரில. நம்ம ரெயினில் ஓட்டும் போதெல்லாம் இந்த நேவிகேஷன் பட்டன்ஸு, அப்புறம் இந்த மோட் சேஞ்சிங் பட்டனு, இது ஆக்சிலேட்டர் பட்டன் எல்லாம் எதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகாது ரெயின் வந்தப்போ. அப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குற த்ராட்டல்லையும் நம்ம இதெல்லாம் வாட்டர் எல்லாம் ஸ்டோர் ஆகிடுது. ஃப்ரண்ட்லேருந்தும் நம்மளுக்கு ரொம்பவே செகதியெல்லாம் எகிருது. ஸோ அது ஒரு வேஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம் ரெயின் மோடு. இன்னொரு திங் என்னென்னா இதில் பிரேக்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாகவே இல்லை. வண்டியோட லுக்ஸ் எல்லாம் நல்லாவே தான் இருக்குது. ஆனால் இதோட பில்டு குவாலிட்டி இருக்குல்ல, பில்டு குவாலிட்டி வந்துட்டு நமக்கு வெயிட் கம்மி பண்ணணுன்ட்டு ரொம்பவே சீப்பான ப்ராடக்ட் போட்ட மாதிரியே இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே துருப்பிடிச்சிருது. அப்புறம் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடுது. அப்புறம் நம்மளுக்கு இது நெட்ஸு ஸ்க்ரூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இடத்துல நம்மளுக்கு எடுத்து காமிக்குது. சரி, இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு வரலாம். எனக்கு வந்து இந்த வண்டி வர்த்துன்னு தான் தோணுது. ஏன்னா நான் ஒரு ஹைவே பேஸ்ட் பர்சன்னு. நான் நார்மலாக டெய்லி ஓட்ட மாட்டேன். வீக்ஸு இல்லை என்றைக்கோ ஒரு நாள் தான் நான் வண்டியை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு டெய்லி பேஸ்ட் யூஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வாங்காதீங்க. ஏன்னா சிட்டியில் நீங்கள் டெய்லி ஓட்டும்போது அந்த ஜங்க் டிராஃபிக்கு இந்த வண்டியை கொஞ்சம் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கம்ஃபர்டபுளாக தோணாது. ஸோ இது ஒரு ஹைவே பெஸ்ட் பர்சனாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம். ஐ ஹோப் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். நம்மளோட வண்டியே அப்புறம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இதை மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட மெம்பர் ஆயிருங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.